நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹசன் நஸ்ருல்லா இந்த பேரை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுல்ல. தொடர்ச்சியாக 100க்கும் மேற்பட்ட பாம்புகளை போட்டு அந்த ஒரே ஒரு மனுஷனை கொல்றதுக்காக அவ்வளோ பெரிய தாக்குதலை நடத்தி காமிச்சது இஸ்ரேல். இன்றைக்கி அதற்கான வீடியோவையும் வெளியிட்டிருக்காங்க. அப்படி இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் அவருடைய இறுதிச் சடங்கு நடக்குது. இறந்து போய் ரொம்ப நாள் ஆச்சே, இப்போ என்ன இறுதிச் சடங்கு அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். அதில் லெபனானுடைய மக்கள் ஒரு 14 லட்சம் பேர் ஒன்று கூடியிருக்காங்க. அப்போது அந்த பாடி எங்கே வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. அது மட்டுமல்ல, இன்றைக்கி வெஸ்ட் பேங்க் பக்கம் இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல், தொடர்ச்சியாக சிரியாவின் மீது அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியங்கள், இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி ஹமாஸோடு போடப்பட்டிருக்கக்கூடிய உடன்படிக்கையிலும் நெதன்யாகு வித்தியாசமான நடைமுறையை கையாண்டு கொண்டிருக்கிறார். அது என்ன ஏது அப்படிங்கிற டீட்டெயில் ரிப்போர்ட்டை பேசலாம் வாங்க. இது பிரசாத் சிக்னேச்சர். ஆண்களின் முழு சக்தி, இல்லற வாழ்வின் புத்துணர்ச்சி, 85 வருட அனுபவம் கொண்டு பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட இந்த மூலிகை பொடி உங்கள் வாழ்விலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். நரம்பு பலவீனம், நாட்பட்ட சுகர் போன்ற பிரச்சனைகளால் ஆண்களுக்கு ஏற்படும் பலவீனங்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டது. நஸ்ருல்லா இந்த பேர் உங்களுக்கு எல்லாருக்கும் அறிமுகமான பேர் தான். ஒரு காலகட்டத்தில் ஹிஸ்புல்லாவினுடைய தலைவராக 2006 இருந்து தொடர்ச்சியாக நஸ்ருல்லா அவர்களே தலைவராக இருக்கிறார். அவ்வளவு எளிமையாக வெளியில் பேச மாட்டார். காணொலி காட்சிகள் மூலமாக மட்டும்தான் அவருடைய வீடியோக்கள் ஒளிபரப்பப்படும். தொடர்ச்சியாக இந்த 15 மாத கால போர் நடந்ததில்லை ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில். அதில் நஸ்ருல்லா அவர்களுடைய பங்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரேலை மடைமாற்றக்கூடிய வேலை, திசை திருப்பக்கூடிய வேலை, ஹமாஸை தொடர்ச்சியாக அட்டாக் செய்யக்கூடிய நிகழ்விலிருந்து தடுக்கக்கூடிய வேலை, இப்படி லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா படை, அதனுடைய தலைவராக இருக்கக்கூடிய நஸ்ருல்லா அவர்கள் எடுத்த முயற்சி அப்படிங்கிறது அளப்பரியது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே கிடைக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே நஸ்ருல்லா அவர்கள் தனியாக பேங்க் வச்சு ஈரான்லேருந்து கிடைக்கக்கூடிய ஆயுதங்கள் மட்டுமல்ல, மக்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய தங்கம் மட்டுமல்ல, தொடர்ச்சியாக அது நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பில் இருந்து அவங்க வைத்திருக்கக்கூடிய கொள்கையின்படி சரியாக திட்டமிட்டு செயலாக்கி தன்னுடைய இந்த ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்னு ஈரான் சைடில் இருந்து அவங்க முன் வச்ச விஷயங்களை அப்படியே ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டினவர் தான் இந்த நஸ்ருல்லா. அப்படிப்பட்ட ஒருவருடைய மரணம் அப்படிங்கிறது அவர் கூடவே இருந்த ஒரு நபரால், ஸ்பை ஒருவரால் காட்டி கொடுக்கப்பட்டது. அவர் தங்கியிருந்த ஹோட்டல் கரெக்டாக இந்த டயத்தில் அவர் இங்கே வருவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் அந்த தனி மனிதன் மட்டுமல்ல, அவரோடு இருக்கக்கூடிய சில முக்கிய தலைவர்களும் அடுத்தடுத்து இறந்து போனாங்க. பட் அந்த டயத்தில் நஸ்ருல்லா அவர்கள் அவ்வளோ பெரிய லீடர். ஈரானுக்கு எப்படி அயத்துல்லா கமினி அவர்கள் அந்தளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி லெபனானில் ஹிஸ்புல்லா படைக்கு இந்த நஸ்ருல்லா அவர்கள் முக்கியம். அவங்களுடைய இறுதிச் சடங்கை ரொம்ப சிறப்பாக நடத்தணும் அப்படின்னு லெபனானில் இருக்கக்கூடிய மக்களும் ஆசைப்பட்டாங்க. அப்போது இந்த போர் முடிகிற வரைக்கும் அவருடைய உடலை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக அவருடைய உடல் உதிரி பாகங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கடைசியாக பெய்ரூட்டில் மிக முக்கியமான இடத்துல அதை பாதுகாத்து வச்சுருந்தாங்க. இன்றைக்கி அவங்களுடைய இறுதிச் சடங்கு நடந்தது. இந்த இறுதிச் சடங்கில் 1 அல்ல 2 அல்ல 1000 அல்ல 10,000 அல்ல லட்சம் அல்ல 10 லட்சம் அல்ல 14 லட்சம் மக்கள் ஒன்று கூடி அந்த தனி மனிதனுக்கான இரங்கலை தெரிவித்தாங்க. அவ்வளவு மக்கள் நஸ்ருல்லாவினுடைய அந்த போஸ்டர் சுற்றி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் லெபனானுடைய பெய்ரூட் நகரம் முழுவதும் காட்சியளித்தது. லெபனானுக்கு புதியதொரு பிரைம் மினிஸ்டர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, புதியதொரு பிரசிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணப்பட்டாங்க. இது எல்லாமே அமெரிக்காவினுடைய துணையோடு நடந்தது. அங்கே ஆட்சி நடக்கிறது அமெரிக்காவினுடைய ஆட்சின்னு தான் சொல்லணும். இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. இப்படிப்பட்ட நிலையில் நஸ்ருல்லா அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடக்கக்கூடிய அந்த இடத்துல இஸ்ரேலுடைய போர் விமானங்கள் ஒரு 4-5 அப்படியே தாழ்வாக பறந்து போன காட்சிகள் அரங்கேறிச்சு. மிரட்டுறாங்களாம் இஸ்ரேல். யாரை? லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை மட்டுமல்ல, லெபனான் மக்களை மிரட்டி பார்க்குறாங்களாம். அந்த இறுதிச் சடங்கில் குறுக்கிடக்கூடிய வகையில் இஸ்ரேலுடைய அந்த போர் விமானங்கள் அப்படியே தாழ்வாக பறந்தது.
அதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே ஒரு பக்கம் காதை மூடினாங்க, ஒரு பக்கம் கண்ணை மூடினாங்க பெண்கள் எல்லாமே. ஆனால் இளைஞர்கள் எல்லாமே வந்து இஸ்ரேலுடைய போர் விமானத்தை பார்த்துட்டு கொந்தளிச்சாங்க. அந்த காட்சி ரொம்ப வைரலாக இன்றைக்கி நெட்டில் பேசுபொருளாக மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்து தொடர்ச்சியாக தன்னுடைய ஒரு முக்கிய தலைவர் வந்து இறந்து போன அந்த நிகழ்வில் கூட இஸ்ரேல் வந்து அந்த பொதுமக்களை நிம்மதியாக இருக்க விடாமல் அமைதியாக நடந்த அந்த இறுதி ஊர்வலத்தில் கூட ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி வைக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சூழ்ச்சி தந்திரம், ஒரு வித்தியாசமான ஒரு கேவலமான சிந்தனை அந்த இடத்துல வெளிப்பட்டதை பார்க்க முடிஞ்சது. இதற்கு ஈரானுடைய சைடில் இருந்து ஐஆர்ஜிசியினுடைய மிக முக்கியமான நபர் இஸ்மாயில் பகேரி ஸ்போக் பர்சன், அவர் கடுமையான கண்டனம் ஒன்று தெரிவிச்சிருக்காரு. நீங்கள் இந்த மாதிரியே தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நாங்களும் வந்து போர் பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ட்ரூ ப்ராமிஸ் 3 அப்படிங்கிறது வெகு விரைவில் வந்து உங்களை வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது மட்டுமல்ல, ஈரானுடைய மொஹாசர் 10 மொஹாசர் 6 FPV ட்ரோன்ஸ் மட்டுமல்ல, அவங்க வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாத்தையுமே வரிசைப்படுத்தி ஈரான் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோ இன்றைக்கி பேசுபொருளாக மாறியிருக்கு. தங்களுடைய போர் பயிற்சி மட்டுமல்ல, கடற்படை பயிற்சி, இது எல்லாத்தையுமே ஈரான் வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இதன் காரணமாக ட்ரூ ப்ராமிஸ் 3 வந்து இந்த வருடத்தினுடைய மிட்பகுதியில் ஜூன் ஜூலை மாதத்தில் இருக்கும் அப்படின்னு உலகின் மிக முக்கியமான அரசியல் பிரிவு ஜேர்னலிஸ்ட் இந்த தகவலை பரிமாறுறாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் ஹமாஸுக்கு ஏகப்பட்ட நற்பெயர் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல். ஏன்னா பிணைய கைதிகள் விடுதலை ஆகி போகும்போது ஹமாஸுக்கு முத்தம் கொடுத்துட்டு போகிறாங்க, டாட்டா காமிச்சிட்டு போகிறாங்க, ரொம்ப ஹாப்பியாக வந்து கை குலுக்கிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகள் அரங்கேறதுனால இஸ்ரேலுக்கு ரொம்ப பெரிய அளவிலான நெருக்கடி. மனிதநேயமற்ற மனிதர்களாக இஸ்ரேல் மட்டும்தான் பாலஸ்தீன கைதிகளை ரொம்ப கொடூரமாக சித்திரவதை பண்ணுறதாக வீடியோ காட்சிகளையும் புகைப்படங்களையும் பார்க்கும்போது தெரியுது. ஹமாஸ் ரொம்ப டீசெண்டாக அவங்கள பிணைய கைதிகளை நடத்துகிறாங்க அப்படிங்கிறது காட்சிகளை வச்சு புரிஞ்சிக்க முடியுது. ஸோ இதற்கு ஆப்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஹமாஸ் போர் விதிமுறைகளை மீறிவிட்டது, பிணைய கைதிகளுடைய விடுதலையை தாமதப்படுத்துகிறது, அவங்க சொன்னபடி டீலிங்காக வச்சுக்கல, அவங்க பாருங்கள் ஹோஸ்டேஜை வந்து இறந்து போன உங்களுடைய பிணங்களை வந்து சரியாக கொடுக்கல, இப்படிங்கிற மாதிரியான பிரச்சாரங்களை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதற்கு இன்னொரு புறம் அப்படியே பேரலாக நெதன்யாகுவினுடைய மகன் அவருடைய அப்பாவை, அதாவது நெதன்யாகுவை பொலிர்னு ஒரு போடு போட்டிருக்காப்புல கன்னத்தில். அரைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா காதுக்கும் வாய்க்கு நடுவில் கண்ணம் இருக்குல்ல, அது அப்படியே பழுத்து போயிருக்கு. என்னடா சிவந்த கண்ணங்கள் இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் கேட்டப்போ மகன் பொழந்துட்டான் அப்படின்ட்டு இருக்காப்புல. உடனே வந்து எதிர்க்கட்சிகள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு எதிராகவே இப்படி ஒரு சதி நடக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த பையனை நாடு கடத்துங்கள் அப்படின்னு சொல்லி வேறொரு நாட்டுக்கு அந்த பையனை டூர் அனுப்பிச்சிருக்காங்க. அது வாழ்த்துக்களாக எடுத்துக்கொள்ள முடியுமா, இல்லை வசைபாடி ஒரு மனிதனை காயப்படுத்திய நிகழ்வுக்காக நாடு கடத்தப்பட்டாரா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இன்றைக்கி விவாத பொருளாக மாறிக்கிட்டு இருக்குங்கிறதையும், மகிழ்ச்சி கலந்த ஒரு சோகமான ஒரு சம்பவமாக யார் பதிவு பண்ணுறா அப்படின்னா ஜெருசலேம் போஸ்ட்லேருந்து வரக்கூடிய செய்திகள் வெளிப்படுத்துது. இதை சொன்னவர் யாருங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். அவர் பேர் வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நாமா லாசிமி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நபர் தான். சரியா? ஏன்னா அது வந்து இஸ்ரேலுடைய உள் விவகாரம், அதை சொல்லியிருக்கிறவங்க உள் விவகாரத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான எதிர்க்கட்சி தலைவர். அதனால் உள்ளவங்க சொன்னால் தான் அதுக்குரிய மரியாதை உலக நாடுகள்கிட்ட கிடைக்கும். அதனால் நம்மளும் யார் சொன்னாங்கங்கிறதையும் சேர்த்து சொல்லிடணுமா இல்லையா? இன்னொரு பக்கம் நெதன்யாகு கரப்ஷன் கேஸ் ரிலேட்டடாக கோர்ட்டில் ஆஜராகிட்டு இருக்காரு. அவருடைய மனைவியும் கரப்ஷன் பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஆஜராகி தன்னுடைய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது பத்தாததுக்கு வெஸ்ட் பேங்க் ஏரியாவில் ஒரு பெரிய வார் ஒன்றுக்கு தயாராகிட்டு இருக்கு இஸ்ரேல் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுமக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தி தொடர்ச்சியாக ஜெனின் உள்ளிட்ட நகரங்கள், ஜிபாலியா உள்ளிட்ட நகரங்கள்லாம் இருக்குல்ல, அந்த முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை இப்போ கையில் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். தொடர்ச்சியாக அவங்க செய்யக்கூடிய செயல்கள் சிறிய இராணுவ படைகள் மீதும் இப்போது அட்டாக்கை நடத்தியிருக்காங்க. ஒரு பக்கம் வெஸ்ட் பேங்க், இன்னொரு பக்கம் சிறிய இராணுவத்தின் மீதும் அவங்க HTS குழுவுக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி இப்போ போர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோலன் குன்றுகள் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த சிரியாவையும் கைப்பற்றுவதற்கான வேலையை இப்போது இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பு சிரியா அப்படிங்கிற ஒரு பெரிய அஜெண்டாவை எதிர்நோக்கி அவங்க பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்கங்கிற தகவல். அவங்களுடைய மெர்கடாவா டேங்க் வந்து சிரியா பக்கமும் போகுது, வெஸ்ட் பேங்க் பக்கமும் போகுது. பட் இதை வந்து தடுத்து நிறுத்துவோர் யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ட்ரம்பினுடைய வழி நடத்துதலில் ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டையும்
இஸ்ரேலை வைத்து கட்டுப்படுத்துவதற்கான பெரிய வேலையை அமெரிக்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இஸ்ரேல் வந்து நஸ்ருல்லா அவர்களை கொலை செய்த அந்த வீடியோ ஒன்று இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. எந்த நாளில் எதை செய்யணும் அப்படின்னு இஸ்ரேலுக்கு நல்லாவே தெரியும். ட்ரம்ப்புக்கு வந்து கோல்டு பேஜர் கொடுத்தவங்க அவங்க. லெபனானில் பேஜர் தாக்குதலை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத நினைவுபடுத்தக்கூடிய வகையில், ஹமாஸையும் அவங்களுடைய பாலஸ்தீன மக்களையும் கோபப்படுத்தக்கூடிய வகையில் அந்த வீடியோக்கள் அமைஞ்சிருக்கு. தொடர்ச்சியாக ஒரு தலைவரை இறந்து போனதற்கு பிறகும் அவரை எப்படி கொலை செய்தோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வெளியிட்டு இருக்கக்கூடிய வீடியோவை ரசிக்கிற மாதிரி இல்லை. ஒரு மனிதன் வந்து நல்லவனா கெட்டவனா அப்படிங்கிறத தாண்டி அவன் மரணமடைந்து விட்டான் அப்படின்னா அந்த மரணத்துக்கு காரணமானவர்களே தொடர்ச்சியாக நான் சாகசம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறது மனித தன்மையற்ற செயலாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 9449359224 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு.